ஒரு சன்னியாசி நம்முடைய மகாபெரிய சுவாமி. அவருடைய அதிசயங்கள்லாம் நீங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். கல்கத்தாவில் பெரியவாளுக்குன்னு ஒரு பெரிய டிவோட்டிஸ் டீமே இருந்தது. முக்காலமும் உணர்ந்த பரபிரம்ம ஞானி பெரியவா. இது மாதிரி எத்தனை அதிசயங்கள், கேட்க கேட்க ஆனந்தங்கள். நம்முடைய வாழ்க்கையை நேர்கோட்டு பாதையில் செல்வதற்கு புறப்படும் இந்த நேரத்தில் இந்த மண்ணுலகில் 100 ஆண்டு காலம் வாழ்ந்து எல்லோராலும் ஜெகத்குரு என்று அழைக்கப்பட்ட காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுடைய அற்புதங்களை அவ்வப்போது சிந்தித்து வருகின்றோம். அந்த மனிதநேயமுள்ள மகான், மதம் கடந்து நேசிக்கப்பட்ட மனிதர், உலகமெல்லாம் உய்ய வேண்டும் என்று ரட்சித்து வாழ்ந்த அந்த காவி உடையின் கருணாமூர்த்தியினுடைய சில சிறப்புகளை உங்கள் கண்முன்னே கொண்டு வருகின்றேன். ஒரு நண்பகல் வேளை சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடிந்து தீர்த்த பிரசாதம், குங்கும பிரசாதம் எல்லோருக்கும் வரிசையாக வழங்கப்படுகிறது. நெடும் பெரும் கூட்டம். ஒவ்வொருவராக தங்களுடைய நிலை எப்படி வரும் என்று எட்டி எட்டி பார்க்கிறார்கள். ஒரு 30 பேரை கடந்து ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் பெரியவற்றை எப்போ போவோம், தனக்கு முன்னாடி எத்தனை பேர், அப்படி எட்டி எட்டி பார்க்குறாரு. பெரியவருடைய தீர்க்கமான பார்வை, ஒளி பொருந்திய முகம், அந்த ஞான சொரூபி இவருடைய விழிகளால் அவரை பார்த்து விட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கூட்டம் குறைந்து கரைந்து இவருடைய நிலைக்கு வந்துவிட்டது. அப்படி பெரியவாள்கிட்ட நெடுஞ்சாங்கடையாக விழுந்தோடனே பெரியவா ஒரு பழம் பிரசாதம் எல்லாம் போட்டுட்டு, ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்துலேருந்து யாரும் காணுமே, ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்துலேருந்து யாரும் காணுமே, வியாபாரம்லாம் எப்படி இருக்குது, என்ன நடக்குது அப்படின்னா. அது ஒன்றும் இல்லை பெரியவா, நம்ம கொஞ்சம் காஞ்சிபுரத்தை விட்டுட்டு வேறு பகுதிக்கு புறப்பட்டுட்டோம். 2 கடை நடத்திக்கிட்டு இருந்தோம், இப்போ ஒரு கடை தான் நடத்துகிறோம். பெரியவங்களும் இல்லை, இப்போ 3வது பிள்ளை நான் தான் பார்த்துக்கிறேன். ஏதோ பெரியவா ஆசீர்வாதத்தில் ஓடுது அப்படின்னார். அப்போ தான் பெரியவாளுக்கு, ஆஹா, நம்ம செய்ய வேண்டிய ஒன்றை இந்த மனிதருக்கு செய்யலையே, நம்ம செய்ய வேண்டிய ஒன்றை இந்த மனிதருக்கு செய்யலையே அப்படிங்கிறத அப்படி சுருக்குன்னு பட்டோன்னே பெரியவா சொன்ன வார்த்தை, மடம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றலையோ மன்னிச்சுக்கோங்க, மடம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றலையோ மன்னிச்சுக்கோங்க. ஒரு 4-5 நாள் கழித்து அருள் கூர்ந்து நீங்கள் வந்துட்டு போங்க கட்டிட்டு. பெரியவா உள்ளே போயிட்டார். அந்த இந்த இந்த செய்தியோ அப்படி முடிங்க, அப்படி உள்ளே போகிறாரு. எல்லாரும் பதறி போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜெகத்குரு சாதாரண மனிதர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, என்ன நடந்தது ஒன்றுமே புரியல. நண்பகல் வேலை மதிய உணவுக்கு போல எல்லாம் பெரியவா அப்படியே வருத்தத்தோடு உட்காந்துருக்கார். மடத்து மேலாளரை கூப்பிட்டார். இந்த வந்துட்டு போனது யார் தெரியுதா? தெரியல பெரியவா. நம்ம மடத்தை சுற்றி சில கடைகள் இருந்ததில் அது ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தார்ல முதலியார், அவருடைய 3வது புள்ள. சரி பெரியவா, இந்த மடத்தை ஒட்டி சில வங்கிகள் வரப்போதுங்கிறதுக்காக சில கடைகளை காலி பண்ண சொன்னோமே, அவளுக்கு வேறு இடம் நம்மளே பார்த்து தரதா உறுதி சொல்லி தானே அந்த இடத்த வாங்கினோம், ஏன் அவருக்கு கொடுக்கலையா? இல்லை பெரியவா, அது ஒரு இடத்த காமிச்சோம், அது முன்ன பின்ன இருந்தது, சரி வரலை, அப்படியே விட்டுட்டோம். பெரியவா சொன்னாலாம், 3 வருஷமாயும் அவளுக்கு இடம் கொடுக்கல, அவள் வேறு இடத்துக்கு போயிருக்கான்னா எவ்வளோ பெரிய பாவத்தை நம்ம சுமந்துட்டுருக்கோம். இன்னும் 3 நாளைக்குள்ளே நம்ம மடத்துக்கு சொந்தமான இடம் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி அந்த இடத்துல ஒரு கடைக்கான ஏற்பாடுகளை பண்ணி சாவியை ரெடி பண்ணி அவர் வரும்போது 5ஆம் நாள் கையில் கொடுத்துருங்கோன்னாரா. அதே மாதிரி 5 நாளைக்குள்ளே ஒரு இடத்த ஐடென்டிஃபை பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த ஓலைத்தட்டில் எல்லாத்தையும் ஈச்சந்தட்டில் வச்சு சாவியோடு வச்சு இது மடத்து பிரசாதம்னு கொடுத்தாராம். அப்படியே ஆனந்த கண்ணீர் பொல பொலன்னு தான். எத்தனை வருடங்களுக்கு முன்பு முதலியாருக்கு கொடுத்த வாக்கை அவர் இல்லாத போதும் அவருடைய மகனிடத்தில் மன்னிப்பு கேட்டு மீண்டும் காணிக்கை போல கடவுளுக்கு கொடுப்பார்கள். ஆனால் தன்னுடைய பக்தனுக்கு மீண்டும் சாவியை ஒப்படைத்த
கொடுத்த வாக்கை காப்பாற்றும் ஒரு சன்னியாசி நம்முடைய மகா பெரிய சுவாமி. அவருடைய அதிசயங்கள்லாம் நீங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம் சார். ஆந்திராவில் முகாம் சார், கல்கத்தாவை சேர்ந்த ஒரு 50 பேர் 1-2 வராங்க. ஆந்திரா பக்கத்தில் ஒரு முகாம், பிக்ஷாவந்தனம்னா அந்த காலத்தில் தனிநபர் ஆள முடியாது. 4-5 பேர் 10 பேர் 20 பேர் அப்படின்னு கலெக்ட் பண்ணி ஒரு நாள் பிக்ஷைக்குரிய காசை கொடுப்பாங்க. கல்கத்தாவில் பெரியவாளுக்குன்னு ஒரு பெரிய டிவோட்டிஸ் டீமே இருந்தது. ஆந்திராவுக்கு வராங்க. ஒரு நண்பகல் வேலையில் வந்து இறங்கிட்டாங்க. அன்றைக்கி பெரியவாளை பார்த்தாச்சு, சேவிச்சாச்சு. மறுநாள் பிக்ஷாவந்தனத்துக்கு பணமும் கட்டிட்டாங்க, ஒரு பெரும் தொகை அந்த காலத்தில். எல்லோரும் சாயந்தரம் 5 மணிக்கு ட்ரெயின் புறப்படணும். மதியானம் 1:30க்கு பெரியவாளை பார்த்தாச்சு, மதிய உணவு முடிஞ்சாச்சு. இப்போ புறப்படுற நேரத்தில் அதை லீட் பண்ண பெரிய மனுஷன் பெரியவாள்கிட்ட பௌதியமாக, பெரியவா நீங்கள் ஒரு அருளாசி கொடுத்தீங்கன்னா பிக்ஷாவந்தனத்துக்கு பணம் கொடுத்த பல பேர் வர முடியல, கல்கத்தாவில் இருக்கார், நான் என்னுடைய டேப் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணிப்பேன், அதை அவளுக்கு ப்ளே பண்ணி காட்டுவேன் அங்கே போனான்னாரா. சரின்ட்டார் பெரியவா. மத்தியானம் 2:30 ஆச்சு, 3 ஆச்சு. அவர் அப்படியே வேலைகளை முடித்து உள்ளே போயிட்டார். அவரை போய் யாரும் கூப்பிட முடியாது. திருப்பி வர்றதுக்கு 5 மணிக்கு ட்ரெயின். எல்லாரையும் நீங்கள்லாம் கிளம்புங்க வந்துட்டார். எல்லோரும் டிக்கெட் போட்டு வந்துட்டாங்க. மறுநாளைக்கு எல்லோரும் போயாச்சு. இவர் கட்டிய மனைவி, இவர் 2 பேர் மட்டும் சத்திரத்தில். எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு போக சொல்லுங்க, நான் நாளைக்கு வரேன் பெரியவாளுடைய ரெக்கார்டிங்கை முடிச்சுட்டுன்னாரு. பெரியவா 6 மணிக்கு வந்திருக்காரு. ரெக்கார்டிங் முடித்தோன்னே சேமமாக நல்லபடியாக ஊருக்கு போ அப்படின்னாரு. பெரியவா இல்லை பெரியவா, 5 மணிக்கு வண்டி, நான் நாளைக்கு தான் போகணும், என்னோட வந்த எல்லாரும் போயாச்சு. அப்படியா, எதுக்கும் ஸ்டேஷனுக்கு போய் பாரு, ஒருவேளை ட்ரெயின் லேட்டுன்னா எதுக்கும் ஸ்டேஷனுக்கு போய் பாரு, ட்ரெயின் லேட்டுன்னா உள்ளே போனார். இவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மூட்டை முடிச்சோட போகிறார். 4:30 மணி நேரம் ட்ரெயின் லேட்டு. அன்றைக்கி மற்ற பக்தர்களோடையே போகிறார். மறுநாள் கொண்டு போய் ப்ளே பண்ணுறார். முக்காலமும் உணர்ந்த பரபிரம்ம ஞானி பெரியவா. இது மாதிரி எத்தனை அதிசயங்கள், கேட்க கேட்க ஆனந்தங்கள், எல்லையில்லாத மகிழ்ச்சி. அதுதான் பெரியவா.